முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். தன்னம்பிக்கையின் தனி உருவமாக பல பேருக்கு எடுத்துக்காட்டாக விளங்கி ஒரு படத்தை தயாரித்து அதை மக்களுக்கு போட்டு காட்டுகின்ற ஆற்றல் படைத்த அருமை தம்பி தவமணி அவர்களே, இயக்கம், நடிப்பு, தயாரிப்பு, அதோடு அவரும் தன்னுடைய மகனையும் கதாநாயகனாக போட்டு ஒரு பக்தி கலந்த ஒரு சமூக படத்தை அற்புதமாக உருவாக்கி இருக்கிறார். அந்த தம்பியின் பேச்சு ஒவ்வொன்றும் தன்னம்பிக்கை தருவதாக, ஒவ்வொருவரையும் ஊக்குவிப்பதாக. யாருமே சோர்ந்து விடாதீர்கள், நம்பிக்கை வையுங்கள், அது நடக்கும். இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள், அவர் நடத்துவார் என்பதை தம்பி தவமணி அவர்கள் பிரமாதமா பேசினார். படம் எடுத்தது நம்ம ஒரு சின்ன முன்னோட்டம் பார்த்தோம். பாட்டு 4 பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சாமிநாதன், தம்பி சாமிநாதன் நடிகர், அவர் பார்த்திருக்காரு, அவர் நடிச்சிருக்காரு. இந்த சிறுபட தயாரிப்பாளர்களை ஊக்குவிக்கிறதுல என்னுடைய அருமை தம்பி அன்பு செழியன் பல அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. தன் சொந்த செலவுல ஒரு சங்கத்தை உருவாக்கி ஒரு இடத்தை அதுக்குன்னு வாடகை சொந்த இடத்திலே வச்சு வர்ற சிறுமுகத்து பட தயாரிப்பாளர்களை வழிகாட்டியாக விளங்கி தவறுனா தட்டி கேட்கறது, தவறு பண்ணாத. இப்ப அவர் பேசுறத கேட்டீங்க. பல பேர் பூஜை போடுற அளவுக்கு வருவான், பூஜைக்கு பிறகு காணாம போயிடுவான். சில பேர் கோட்டை படம் எடுப்பான், கோட்டை அடிப்பான், அதுக்குள்ள கோட்டுக்கு செலவு பண்ற பணத்தை படத்துக்கு செலவு பண்ண மாட்டான். சிலர் ஆஃப் அடிப்பாங்க, பாதி படம் வரையும் வரும், முடிக்க முடியாது. சிலர் முடிச்சிருவாங்க, ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரிலீஸ் நேரத்தில் இருக்க கஷ்டங்கள் இருக்க, அவ்வளவு பெரிய கஷ்டம். கியூபுக்கு பணம் கட்டாம இன்னைக்கு ஏறக்குறைய 80-90 படம் நிற்கிது சார். படம் எடுத்துட்டாங்க, சென்சார் பண்ணிட்டாங்க. கியூபுக்கு இந்த பப்ளிசிட்டிக்கு ஒரு 50 லட்சம் வேணும். அது இல்லாம இன்னைக்கு 60-70 படம் நிற்கிது. நான் சிலருக்கு பைனான்ஸ் பண்ணியிருக்கேன். 16 படம் ரெடி ஆயிருக்கு, எனக்கு பணம் வரல. ஏன்னா வாங்க ஆள் இல்லை, கடன் வாங்கி படம் எடுத்துட்டாங்க. திருப்பி அதை கொடுத்தாதான் இவங்க விடுவாங்க, திருப்பி கொடுக்க முடியல, ஏன்னா வியாபாரம் இல்லை. நான் ஒண்ணு தப்பா சொல்லல. ஒரு ஒரு அதர்வான் ஒரு தம்பி ஹீரோ, உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 7-8 ஹீரோக்கள் நிலைமை தான். இல்ல ஒரு 15 ஹீரோ நிலைமை தான். அதர்வாவது மட்டும் 9 படம் முடிஞ்சிருக்கு சார். 9 படம் முடிஞ்சிச்சு. எப்போ? 2 years, 2 வருஷமா முடிஞ்சிருக்கு. என் தம்பி மைக்கேல் ராயப்பன் பெரிய படம்லாம் எடுத்தவர், சக்சஸ்ஃபுல் ப்ரொடியூசர். அதர்வா வச்சு ஒரு படத்தை 2 வருஷமா இன்னும் ரிலீஸ் பண்ண முடியல. உதாரணத்துக்கு சொல்றேன், எங்க ப்ரொடியூசர் பண்ற கஷ்டத்தை சொல்றேன். அவருக்கும் பணம் கொடுத்துருக்கேன். அதர்வா படத்துக்கு மட்டும் 3 படத்துக்கு கொடுத்துருக்கேன். படங்கள் 2-3 வருஷம் ஆச்சு ரிலீஸ் ஆகுது. பட் அந்த தம்பிக்கு 1.25 கோடி சம்பளம். சொலையா டப்பிங் முன்னால இவர் 1.5 கோடி வாங்கிட்டார். ப்ரொடியூசர் கதி என்ன அவஸ்தப்படுறாங்க சார், வெளியில பாக்குறோம். அந்த நிலையில எப்படியோ கஷ்டப்பட்டு படத்தை ரிலீஸ் பண்ணா, நம்ம சினிமாக்காரனே அன்பு செடி சொன்னது போல, என்ன படமா இது, என்ன படம் எடுத்தான் இவன்லாம் படம் எடுக்க வந்துட்டாங்க. ஏன்னா நாய உனக்கு முடியலன்னா விட்டு போடா,
எடுத்து பாவம் கஷ்டப்படுறவனை கிண்டல் பண்ணிட்டு படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு, அது நம்மால் இல்லை. இதுல வெளியில இருக்க பப்ளிக் சொன்னா ரைட், பத்திரிகை நிருபர்கள் ஊடக நண்பர்கள் நிறைய எழுதி குறை எழுதுறது அவங்க கடமை. அவங்க குறை சொன்னா பரவாயில்ல, இருக்கிற குறை. ஆனா கூட இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு அவனே சொல்றான், சார் இப்படிப்பட்ட இந்த சினிமா சூழ்நிலையில தம்பி தவமணி சொந்த, எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி என்னன்னா, கடனே இல்லை, மொத்த பணத்தையும் போட்டு சுதந்திரமா எடுத்துறார், கேட்க ஆளே கிடையாது. அவர்கிட்ட ஒருத்தம் வர முடியாது. தொழிலாளிக்கு துரோகம் இல்லை, தொழிலாளி டெக்னீஷியன் எல்லாருக்கும் பணம் கொடுத்தாச்சு. இப்போ அவங்க ஹாப்பி, ப்ரொடியூசர் செட்டில் பண்ணிட்டோம், கடன் இல்லாம ஒரு படம் எடுத்துட்டோம், மகனை ஹீரோ உருவாக்கிட்டோம் என்கிற ஒரு நல்ல நம்பிக்கை. இந்த படம் வெற்றி பெற்றா, அந்த பணம் திரும்பி வந்தா இதை விட ஒரு பெரிய படம் எடுப்பார். இந்த பணம் வேற எதுக்கும் போகாது. அதான் சார் திருமுருகட்டு படம் தயாரிப்பாளர், போட்ட பணம் எடுத்து வந்தா திருப்பி படம் தான் நாங்க எடுப்போம், தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும், எல்லாரும் லைஃப்ல சந்தோஷமா இருக்கலாம். அது ப்ரொடியூசர் செய்கிற தியாகம். ஆகவே அதுவும் மகேஸ்வரன் மகிமை, கடவுளின் பெயரை வச்சு அந்த மகேஸ்வரன் மகிமையால் இந்த படம் வெற்றி பெறணும்னு நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்.